பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 126 அதிகாரம் 3 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், செய்வார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்க, உயர்த்த, கனப்படுத்த, மேன்மைப்படுத்த நினைக்கும் போது அதை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. தடைகள் இருக்கலாம், எதிர்ப்புகள் வரலாம், இடராயிருக்கிற மக்களும் எழும்பலாம், சத்ருவான பிசாசும் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக போராடலாம். ஆனால் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கின்ற திட்டத்தை, நோக்கத்தை தடுத்து நிறுத்தவோ மாற்றவோ ஒருவராலும் முடியாது. ஒன்று மாத்திரம் நினைவில் கொள்ளுங்கள், அவர் எல்லாவற்றையும் சரியாய், நேர்த்தியாய், சரியான இடத்தில், சரியான நேரத்தில் நிச்சயம் செய்வார். ஆகையால் உங்கள் நம்பிக்கையிலே சோர்ந்து போகாதிருங்கள். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறதை பார்ப்பீர்கள். உங்கள் மனதில் இருக்கிற வேதனைகளை, சஞ்சலங்களை அறிந்திருக்கிற தேவன், உங்களுடைய தேவைகளை புரிந்த தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நான் பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறேன், இனிமேலும் செய்வேன் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்களானால் பல வருடங்களாக மழை இல்லாததினால் ஜனங்கள் சோர்ந்து தங்கள் நம்பிக்கையை இழந்து போனார்கள். ஆனால் அற்புதங்களை செய்கிற தேவன் எலியாவோடு இருந்தபடியினால் அவர் மழை வேண்டி ஜெபித்தார். அவர் ஜெபிக்கிறதை பார்த்த ஜனங்கள், கேட்டவர்கள், எலியாவிற்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டது போலிருக்கிறது, இந்த காலத்தில் மழை வருவதற்கு சாத்தியமே இல்லை என்று ஒருவரோடொருவர் பேசியிருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை தருகிற தேவன் எலியாவின் ஜெபத்தை கேட்டு யாவரும் ஆச்சரியப்படும்படி மழையை தந்தார். பல ஆண்டுகள் பிள்ளை பாக்கியம் இல்லாத அன்னாள் ஒவ்வொரு முறை தேவ சமூகத்திற்கு சென்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறதை பார்த்தவர்கள், இத்தனை வருடங்களாக ஜெபித்து நடக்காதது இனிமேல் தான் நடக்கப் போகிறதா, அன்னாள் இனி ஜெபிக்கிறது வீண்தான் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை தருகிற தேவன் அன்னாளின் உண்மையை, உத்தமத்தை, நம்பிக்கையை பார்த்து தீர்க்கதரிசிக்கு தாயாக விளங்கும்படி அன்னாளை ஆசீர்வதித்தார். தேசத்தில் தண்ணீர் இல்லாமல் மிகுந்த பஞ்சத்தினால் ஜனங்கள் பட்டணங்களை விட்டு வேறு இடத்திற்கு போக நினைத்தார்கள். ஆனால் ஈசாக்கு நிலத்திலே உழுது கொண்டிருந்ததை பார்த்த ஜனங்கள், நிலம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போயிருக்கின்ற நிலையில் விளைச்சதை எதிர்பார்த்து உழுகிறது முட்டாள்தனம் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை தருகிற தேவன் ஈசாக்கினுடைய விசுவாசத்தை பார்த்து அவருக்கு 100 மடங்கு விளைச்சலின் பலனை கொடுத்து ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, உங்களை இம்மட்டுமாக நடத்தின தேவன், உங்களை பாதுகாத்த தேவன், உங்களை வெட்கப்படுத்தாத தேவன், எந்த சூழ்நிலைகளிலும் உங்களை கைவிடாத தேவன், உங்களை சுற்றி வறட்சியான சூழ்நிலைகள் நிலவினாலும், குறைவுகள் காணப்பட்டாலும், பதறுகிற கலங்குகிற காரியங்கள் இருந்தாலும், இம்மட்டுமாக உங்களை கரம் பிடித்து நடத்தின தேவன் இனி வரும் காலங்களிலும் ஒரு தகப்பன் கரம் பிடித்து நடத்துகிறதைப் போல, ஒரு தாய் சுமந்து வருகிறதைப் போல தேவன் உங்களை நித்தமும் தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். சூழ்நிலைகள் எதிராய் காணப்பட்டாலும் அவைகளின் மத்தியிலும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி உங்களை எல்லாவற்றிலும் திருப்தியாக்கி யாவரும் ஆச்சரியப்படும் வண்ணமாக உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் செழித்தோங்க செய்வார். ஆதலால் இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து மற்றவர்கள் பேசுகிற பேச்சுகளை கேட்டு கலங்காதீர்கள், மனதிலே பதறாதீர்கள், சோர்ந்து போகாதிருங்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்தறிகிற தேவன் நன்மையின் பாதையிலே உங்களை நடத்துவது நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்கள், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். நீங்கள் வடிக்கின்ற கண்ணீர் அவர் அறிவார். உன் மனதில் இருக்கிற ஏக்கங்களை அறிவார். உன் மனதை பதற வைக்கிற, கலங்க வைக்கிற காரியங்களை அவர் அறிவார். அதன் காலத்தில் நேர்த்தியாக நன்மையாக செய்கிற தேவன் நீங்கள் எதிர்பார்த்தது, விரும்பினது வருவது நிச்சயம்
என்று நீ சொல்லுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் தடைகளை எடுத்து போடுங்க. சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபைத்தாங்க. ஆதலால் தைரியம் கொள்ளுங்க. தடைகளை அகற்றி போடுகிற தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிறபடினால், அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால், அவர் பெரிய காரியங்கள் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இறுக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு திருமண கரத்தில் வைக்கிறேன். ஒரு மனதில் இருக்கிற ஏக்கங்கள், வேதனைகள், பாரங்கள், கவலைகள், கலக்கங்களை நீர் அறிந்திருக்கிறீர். நிச்சயம் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரப்பா. இந்த நிந்தைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. நீ சகல ஆறுதல் தேவன் என்று நிரூபிங்க. நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன் என்று நிரூபிங்க. அப்பா, அவங்க ஜெபித்த ஜெபங்களுக்கு ஏற்ற பிரதிபலனை அவர்கள் பார்க்கட்டும். அவர்களை சிறுமப்படுத்தின, அவமானப்படுத்தின மக்கள் மத்தியிலே அவர்களை ஒரு கனத்தை, ஒரு மேன்மையை நீ கட்டிடப் போகிறதுக்காக நன்றி. இழந்து போன அந்த வேலையை மேன்மையான விதத்தில் நீ திரும்பி தரப்போகிறீர். இழந்து போன ஆஸ்திகளை மீண்டும் தரப்போகிறீர். எந்தெந்த காரியத்திலே தோல்விகளை கண்டார்களோ அதே காரியத்தில் ஒரு வெற்றியை தாங்க. அப்பா, அவர்கள் எழுதுகிற பரீட்சையில், மாணவர்கள் எழுதுகிற பரீட்சையிலே அப்பா மேன்மையை தரப்போகிறீர். இந்த வருடத்தில் ஒரு திருப்பத்தை அவருடைய வாழ்க்கையை கட்டிடப் போகிறேன். ஆசீர்வாதமாக நீர் வைக்கப் போகிறேன். சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபை தாங்க. மகிமையின் தேவன், நீர் மகிமையான காரியத்தை நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அல்லவா? ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். மகிமையின் நாட்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. God bless you. Amen.